வணக்கம் மக்களே. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, பொழுதாயிடுச்சு, கொஞ்சம் வேலை இருந்தது. சரி, பக்கத்தில் கோயில் மகாசக்தி மாரியம்மன் கோயில் இருக்குது. வாயால் கும்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டில் குடோனு பாத்திரம் பழசு போடுறது குடோனு வீடு அந்தாண்ட அது தனியாக வச்சுக்கலான்னு சாமி ரொம்பவே அதை வச்சுக்கிட்டாரு. அந்தாண்டு இருக்கார். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. ஏமா கோயிலுக்கு போய்ட்டு வரத்துக்கு செலவு போடுறேன்னா அது அப்படியே எங்கள் பெரியப்பா கோயிலுக்கு போனேம்மாண்ணா இல்லைம்மாண்ணே. அப்புறம் நல்லா போயிட்டோம்மா, பக்கத்தால் தானே இது, பக்கத்தால் இருக்கிற மாதிரியே கோயிலுக்கு போய்ட்டு வரத்துக்குள்ள என்னம்மாண்ணா. சரி, நானே போயிட்டு வந்துட்டேன். மணி 7 ஆயிடுச்சு. சரி, வந்து வீட்டில் விளக்கு போட்டு சாம்பிராணி பூ காலையில் கட்டினேன். நேற்று வாங்கிட்டு வந்தோம், எல்லாம் வெடிச்சு போச்சு, கட்டவே முடியல. அப்புறம் பொறுமையாக கட்டி வச்சேன். அப்புறம் பொழுதாட்டு தான் போட்டேன். அவர் உள்ளே இருக்கிறாரு, டிவி பார்த்துட்ருக்காரு. சாதம் இருக்குது, பருப்பு சாம்பார் இருக்குது. கொஞ்சம் ஆம்லேட் போடவா முட்டை வறுக்குவான்னு கேட்குறேன் பாருங்க, என்ன சொல்கிறாருங்க. மாமா முட்டை வறுக்கிட்டா ஆம்லேட் போட்டுக்கலாமா? வறுக்கிறதா? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி மாமா, வெளியே உட்காந்து சாப்பிட்லாம். சரிங்கிறாரு. நாட்கிழமை என்ன பண்ணுது, நம்ம செஞ்சு அவங்க சாப்பிட்றாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் பார்க்குறதில்ல. எங்கள் மாமியார் இருந்தால் பார்ப்பாங்க. ஒரு நல்ல நாள் பெரிய உங்களுக்கெல்லாம் இதே இல்லையாம்பாங்க. அப்படி இல்லை பருப்பு சாம்பார், வெறும் பருப்பு சாம்பார் தான் தயிர் இருக்குது, நேரத்துக்கு போட்டுக்க மாட்டார். முட்டை வந்து ஆம்லேட் போட்டு கொடுக்குறப்பானா வேண்டாம், வறுத்து கொடுமாம்பார். சரி மக்களே, இன்றைக்கெல்லாம் வெளியே உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள். நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்ம முன்னோர்களெல்லாம் நம்மளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வெளியே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். எல்லாம் வந்துருச்சு பாருங்களாம், வந்துருச்சு பாருங்கள், அருமையாக இருக்குது. ஒரு வருஷமெல்லாம் நல்லா பார்த்துட்டு ஒன்றும் ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியாக வரவே இல்லை பாருங்கள், அழகாக இருக்குது. நம்ம நிலா சோறு சாப்பிட்டோம்னா பழைய நினைவுகளும் வரும், நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு வருஷம் நீங்கள் இப்போ நிலா சோறு சாப்பிட்டு பாருங்களேன். வாடகை வீடாக இருந்தான்னா சொந்த வீடாக இருந்தான்னா எங்கேயா இருந்தால் என்ன, எல்லாத்துக்கும் அது பொதுவு. பாருங்கள் எப்படி எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தா சூப்பராக இருக்குது. மாமா நிலா பாரு மாமா, நிலா இங்கே சாப்பிட்டுக்கலாம் வெளியே. சரிங்கிறாரு. பாய். எல்லாருமே வெளியே சாப்பிடுங்க. நிலா எந்த படத்தில் கூட ராஜகிரண் படத்தில் பார்த்துருக்குறோம்ல, எப்படி அது ஒரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வேணால் அந்த ஒரு வருஷம் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அப்பா அம்மா எல்லாம் இல்லாதவங்க கூட நம்மளோட அவங்க வந்து நம்மளெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த உணர்வோடு நீங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு சாப்பிட்ணும். அப்போ எல்லாம் நான் சின்ன பிள்ளைங்கள எல்லாம் வீட்டில் செய்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போய் நான் போயிட்டு வரதுக்கு மணி 3 மணிக்கு மேலே கூட ஆயிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளாட்டி எத்தனை பேர் வருவாங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இல்லை இப்போ கூட்ட கும்மாளம் ஃபுல்லாக சேர்ந்து போவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லையே, 4 பேர் சேர்ந்தா போயிடுறாங்க தூரமாக. பக்கத்தால் இருக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியும் மறந்துடுறாங்க. வாய் மக்களே.